வணக்கம். ஊரும் பேருங்கிற இந்த தலைப்புக்கு பெரும் வரவேற்பு இருந்தது. அதுலேயும் எங்கள் ஊர் சோழவந்தானை பற்றி நான் தொடங்கின உடனே அத்தனை பேரும் அவரவர்களுடைய ஊரை பற்றி சொல்லுங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. எல்லாருக்கும் நன்றிங்க. உண்மையிலேயே என்னை பொறுத்த மட்டும் நான் பார்த்த, படித்த, பயணப்பட்ட ஊர்களை பற்றி பேசுகிறப்ப எனக்கு இன்னும் ரொம்ப மகிழ்வாக இருக்கும். சில ஊருக்கு போயிருக்க மாட்டோம், ஆனால் புத்தகத்தில் படிச்சிருப்போம். ஆனால் என்னுடைய பட்டிமன்ற வாழ்க்கையை பொறுத்த மட்டும் எல்லா ஊரையும் பார்க்குற வாய்ப்பும் கிடச்சிருக்கு. அது ஒரு பெரிய சந்தோஷமான ஒன்று. ராபி சேதுப்பள்ளி அவர்கள் எழுதுகிற போது முதல்ல ஐவகை நிலங்களை பற்றி பிரித்து எழுதுகிறார். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு பிரிச்சுட்டு, பாலை தமிழ்நாட்டில் கிடையாது. இந்த மலை சார்ந்த இடம், காடு சார்ந்த இடம், மருதம் வயல் சார்ந்த இடம், நெய்தல் கடல் சார்ந்த இடம், குறிஞ்சி மலை, முல்லை காடு, இப்படி சொல்லிவிட்டு அதுக்கேற்றபடியான பெயர்கள் கொண்டதாக. இப்போ குடின்னு கூடிய ஊர்கள், புறம் என்று முடியக்கூடிய ஊர்கள், நகர் என்று முடியக்கூடிய ஊர்கள், இதே மாதிரி வரிசையாக பார்த்துக்கிட்டே போகலாம். ஒன்றும் வேண்டாம், நீங்கள் நம்ம இந்த பகுதியை எடுத்து பாருங்கள். காரைக்குடி, பரமக்குடி, குன்னக்குடி, குடியேறிய ஊர், குடிகள் ஏறிய ஊர்னு அப்படின்னு வச்சுக்கலாம். இதை புராணங்கள் ரீதியாகவும் பல ஊர்கள் சொல்ல முடியும். இப்போ மகாபாரத கதை தொடர்பான ஊர்கள் பல இருக்கும். இந்த ஊரில் பாண்டவர்கள் வந்து படுத்திருந்தாங்க, இங்கே தான் பீமன் வந்து சாப்பிட்டான் அப்படின்லாம் சில இடத்த காட்டுவாங்க. நான் பார்த்த வரைக்கும் திருப்புல்லானி என்ற ஒரு ஊருக்கு போயிருந்தேன். ராமநாதபுரத்திலிருந்து நாம் வந்து ராமேஸ்வரம் போகிற பாதையில் இருக்கக்கூடிய அற்புதமான 108 திவ்ய ஸ்தலங்களில் ஒன்று, வைணவ திருப்பதிகளில் ஒன்று இந்த திருப்புல்லானி. இந்த ஊருக்கு ஏன் இந்த பேர் வந்தது என்றால், ராமன் சீதையை தேடி போன பாதை எதுன்னு கேட்டிங்கன்னா, வடநாட்டிலேருந்து வர்றாரு, அயோத்தியிலேருந்து வர்றாரு. அப்புறம் அயோத்தியிலேருந்து காட்டுக்கு போயிடுறாரு. காட்டில் தான் சீதையை ராவணன் தூக்கிட்டு போயிடுறான். புறப்பட்டு வந்தவர் அவர் சென்னை வழியாக வரல, ஈசிஆர் ரோடுன்னு இப்போ சொல்கிறோமே, கடற்கரை ரோட்டு வழியாக தான் அவர் வர்றாரு. அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மாமல்லபுரம் தொடங்கி ஈசிஆர் ரோட்டில் இங்கே தூத்துக்குடி வரைக்கும், இப்போ ராமநாதபுரம்னா ராமேஸ்வரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா, ராமன் வந்த ஊர்கள் அதுக்கான தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய இடங்களில் ராமர் கோயிலும் ஆஞ்சநேயருக்குரிய கோயிலும் இருக்குது. சரி, இந்த திருப்புல்லானிக்கு என்ன இந்த பேர் வர காரணம் என்ன? ராமன் இலங்கையில் சீதை இருக்கிறாங்கிற விஷயம் அனுமன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டார். இப்போ தான் மட்டும் போகிறதா இருந்தால், தம்பிகளோட போகிறதா இருந்தால் ஒரு கப்பலில் போயிடலாம், ஒரு படகுல போயிடலாம். ஆனால் படைகளோடு போகணும், வானரப்படைகள், இன்னும் பெரும் பெரும் இதுகளோடு போகணும். அப்போ என்ன செய்கிறது? அப்போ பாலம் கட்டலான்னு ஒரு யோசனை பண்ணுறாங்க. சிங்கள தீவனுக்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை மேடுருத்தி வீது சமைப்போம், வங்கத்தில் ஓடு வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம்னு பாரதி பாடின மாதிரி சேதுவுக்கு ஒரு அணைக்கட்டை, சேதுனாலே அணை தான், ஒரு அணை கட்டலாம்னு முடிவு பண்ணுறாங்க. எங்கேருந்து? இந்த ஊரில் இருந்து, அதாவது இப்போ திருப்புல்லானியிலிருந்து இலங்கைக்கு ஒரு பாலம் போடுறதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி, பாலம் போடுறதா இருந்தால் என்ன செய்யணும்? இப்போ கல்லை தூக்கி போட்டால் அலை தூக்கி திரும்பி உள்ளே போட்டுருது. எப்படி எந்த பொருளை கொண்டு போட்டாலும் அலை தூக்கி வெளியே போட்டுருது. அப்போ அலை கொஞ்சம் அடங்கியிருக்கணும். அலை அடங்கணும்னா என்ன செய்யணும்? கடலரசனாகிய அந்த வர்ணன்ட்ட ஒரு மனு கொடுக்கணும். கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி நாங்கள் பாலம் கட்டுற வரைக்கும் நம்ம சொல்லுமில்ல, பைபாஸ் ரோடு போட்டு இந்த ரோடு போட்டுக்கிறோம் அப்படின்னு, அது மாதிரி. அப்போ என்ன பண்ணாரா, ராமனே, கடவுளாக இருக்கக்கூடிய ராமனே மனித வடிவத்தில் வந்திருந்தாலும் தவம் இருந்து அந்த வர்ணனை நோக்கி தவம் இருந்தாராம், வர்ண பகவானை நோக்கி. அப்போ என்ன பண்ணாங்களாம், எப்பவும் வெறும் தரையில் உட்காந்து தவமோ யோகாசனமோ மற்றதோ பண்ணக்கூடாது. தர்ப்ப புல்லை விரித்து அதில் வந்து என்ன பண்ணாராம், தவம் இருந்தாராம். அது மட்டும் இல்லை, அதுலேயே அப்படி உறங்க வேண்டிய சூழல் வந்தாலும் தர்ப்பையிலேயே படுத்துருப்பாராம். தர்ப்பசயன ஸ்தலம்னு அதுக்கு பேர். திருப்புல் அணை, அதை வச்சு தான் அங்கேருந்து அணை கட்டினதும்பாங்க. அப்போ 3 நாளாக வராமல் இருக்கவுமே கோவப்பட்டு அம்பெடுத்து அந்த கடல் நீர் வட்டட்டும்னு அம்பெடுத்து போனாராம். அப்புறம் ஓடி வந்து அவன், நான் கொஞ்சம் அதான் தாமதப்படுத்திட்டேன், மன்னிக்கணும், நான் என்ன செய்யணும், இப்படி அலையடிக்கக்கூடாது, சரி நான் அதுக்கான ஏற்பாடு பண்ணுறேன். அதே மாதிரி சரி, இந்த வில்லை என்ன பண்ணுறது, அம்பு குறி வச்சாச்சு, என்ன பண்ணுறது, இங்கேருந்து 7 தீவுகளுக்கு அப்பால்
ராக்கதர்கள் இருக்கக்கூடிய அந்த இதுக்கு போட்டு விட்டுக்கணுன்னே போட்டுறாரு அவர். சரி, இப்போ அந்த அணை கட்டுவதற்கான இடம் அந்த விதமாகத்தான் இருக்கப்படுது. அதாவது இவர் பள்ளிகொண்ட பெருமாளாக ஜலத்தில் இருப்பால் ஜலசயன பெருமாள், தலசயன பெருமாள் மகாபலிபுரத்தில், தர்ப்பசயனம் இந்த இடத்துல திருப்புல்லணை. அப்போ அங்கே நீங்கள் போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பெருமாள் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த கோயிலை போய் பார்த்துட்டு வரலாம். அங்கே பாயசம் கொடுப்பாங்க, அங்கே இது கொடுக்குற போது, நெய்வேத்தியம் கொடுக்குற போது. இன்னும் அழகாக சொன்னால் தசரதனே அங்கே அதை பருகி விட்டுத்தான் ராமனை பெற்றெடுத்தான் அப்படின்னு கூட ஒரு கதை உண்டு. அப்போ திருப்புல்லானைக்கு போனீங்கன்னா இன்னொரு அதிசயத்தையும் பார்க்கலாம். அங்கே இருக்கக்கூடிய கல்லை தூக்கி கடலில் போட்டிங்கன்னா அங்கே இருக்கிற கல் மிதக்குங்க. அது என்னங்கிற ஆச்சரியத்தை நீங்கள் அங்கே போய் பார்த்துட்டு வாங்க. ஆக புராணங்களில் பெருமை கொண்ட, வரலாற்றில் சிறப்புமிக்க திருப்புல்லணி என்கின்ற திருப்புல்லானியை ஒரு முறை சென்று பார்த்து வாருங்கள், தரிசித்து வாருங்கள். ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள்.